உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். உன்னை தேடி தேடி அலைந்தேன், உன்னை பாடி பாடி அயர்ந்தேன். உயிரே இறையே, உன்னில் நாளும் வாழும் வரம் தா, நாளும் வாழும் வரம் தா. உன்னை தேடி தேடி அலைந்தேன். சா பா பதத சரி ரி க ரி ரி ச சத ப சா, பதத சரி ரி க ரி ரி ச சத ப சா, த ப க ரி க ப க ப க த ப க ரி க ப க ப க ப ப ப ப ப ப த பதத சரி ரி க ரி ரி ச சத ப சா. துன்பங்கள் துயரங்கள் என்னை சூழ்கையில் நீயே என் கதி. துன்பங்கள்
மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 3 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது: சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாரின்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கு இனிய சகோதரிகளே, சகோதரர்களே, நன்மை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை நெறிகளிலே வீண் விமர்சனங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். வருகின்ற விமர்சனங்களில் நாம் விழாதிருப்பதற்கு நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் இன்றைக்கு சொல்லி காட்டுகிறார். காமராஜர் முதலமைச்சராக பணி செய்து கொண்டிருந்த போது தன்னுடைய வீட்டுக்கு எல்லா அடிப்படைகளையும் செய்து கொடுக்கிறார் என்ற விமர்சனம் எழுந்தது. ஆனால் தன் தாயை வாடகை வீட்டில் தங்க வைத்திருந்தார் என்று அவர் வரலாறு கூறுகிறது. அருட்தந்தை ஸ்டேன் இயேசு சபை சார்ந்தவர், துறவி, பழங்குடி மக்களுக்காக போராட்டம் நடத்திய போது அரசியலில் குதிக்க இத்தகைய மந்திர வேலைகளை செய்கிறார் என்ற விமர்சனம் எழுந்தது. ஆனாலும் சிறையில் அடைபட்டு உயிர் நிறுத்தார். டிராபிக் ராமசாமி சமுதாய அவலநிலைகள் அகல பொது சேவை பல புரிந்தவர். அவரையும் அரசியல் கட்சியினருக்காக செய்கின்றார் என்ற விமர்சன போர்வையால் மூடினார்கள். இவர்கள் அனைவருமே அத்தகைய விமர்சனங்களுக்கு அடிமையாகி மாறினார்கள். அவர்களால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை. எனவேதான் விமர்சனங்கள் எழும்போது மாற்றியமைத்தார்களே தவிர நிலைப்பாடு எடுக்க முடியவில்லை. அத்தகைய ஒரு நிலைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசுவுக்கு ஏற்படுகிறது. சென்ற இடமெல்லாம் அதிசயங்கள், அற்புதங்கள், புதுமைகள் செய்தவரை பல விமர்சனங்களுக்கு தள்ளுகிறார்கள். ஆனால் இயேசு எந்தவித விமர்சனங்களுக்கும் அடிமையாகவில்லை. அற்புதங்கள் செய்யும் போது யார் இந்த வல்லமையை கொடுத்தது என்றும், அதிகாரத்தோடு போதித்த போது இவன் பெற்றோர் தமக்கு தெரியாதா என்றும், நோய்களை குணமாக்கும் போது எந்த அதிகாரத்தால் இவ்வாறு செய்கிறார் என்றும், பேய்களை ஓட்டும் போது எப்படி இந்த வல்லமை என்றும் விமர்சனங்கள் எழுப்புகின்றார்கள். இயேசு எல்லாவற்றுக்கும் என் தந்தை என்னோடு செயலாற்றுகிறார் என்று அவர்கள் போட்ட பாலுக்கு சிக்ஸர் அடிப்பது போன்று எளிமையாக பதிலை கொடுத்து விடுகிறார். அத்தகைய நிலைதான் இன்றும். பேய்கள் அறிந்திருந்தன இயேசு இறைமகன் என்று. ஆனால்தான் அவைகளால் செயலாற்ற முடியவில்லை. ஆனால் பரிசேயர்கள் இதனை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாமும் நம்மீது விழுகின்ற விமர்சனங்களுக்குள் விழுவது யதார்த்தம். ஆனால் அதில் விழாமல் எழுந்து நிற்க வேண்டும். அதற்கு தேவையான எதிர்நீச்சலுக்கான சக்தியை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். அவருடைய தெளிவும் நமக்கு வேண்டும். அன்றாட வாழ்விலே நோய்கள், துன்பங்கள், பட்டினிகள் வழியாக விமர்சனங்கள் எழும். ஆனால் விழாமல் எழுந்து நிற்க முயற்சி எடுப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசுவே, திரு அவையின் உறுப்பினர்களாக இருந்து கொண்டே திரு அவையை காயப்படுத்துகிற, பிளவுபடுத்துகிற கத்தோலிக்கர்களுக்காக மன்றாடுகிறோம். நன்மைகள் செய்கின்ற பொழுது வருகின்ற விமர்சனங்களை கண்டு ஒதுங்கி விடாமல் எதிர்நீச்சல் போட்டு நன்மைகளை தொடர்ந்து செய்யக்கூடிய மனிதர்களாக இந்த திரு அவையிலே நாங்கள் வளர தேவையான இறை ஆவியின் ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்களை வலிமைப்படுத்தும், பலப்படுத்தும். ஆமென்.
தாருமையா நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே தீய சக்தியால் ஆட்பட்டோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார் இரத்தப் போக்கினால் வருந்தியோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார் வலிப்பு நோயினால் துன்புற்றோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார் தொழுநோய் பாதித்து புறம்பானோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார் நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காணச் செய்யுமையா நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காணச் செய்யுமையா நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே நம்பிக்கையாலே 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 மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.